நெய்வேத்தியம்லாம் அவங்கவுங்களுக்கு என்ன முடியுமோ அதெல்லாம் செஞ்சு வச்சு கும்பிடலாம். இதை தான் வந்து வைக்கணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் இல்லை. பால் பழம் அது கூட வச்சு கும்பிடலாம். நான் இன்னைக்கு கிஸ்மிஸ் பாதாம் கல்கண்டு அப்புறம் பழங்கள் தேங்காய்லாம் உடைச்சி வச்சு வெத்தலை பாக்கு வச்சு கும்பிட்டுருக்கேன். எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டுருக்கு. அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். ஆடி வெள்ளிக்கிழமை நம்ம வந்து விளக்கு பூஜை பண்ணால் வீட்டில் விசேஷம். நம்ம ஆடி வெள்ளியில் எல்லா வெள்ளிக்கிழமைகளும் பண்ணலாம். ஆடி வெள்ளின்னு இல்லை, எல்லா வெள்ளிக்கிழமையிலும் பண்ணலாம். இன்னும் ஆடி வெள்ளியில் பண்ணால் ரொம்ப விசேஷம். எப்பவும் வீடியோ நான் தான் எடுப்பேன். ஆனால் என் ஃபேஸ் தெரிகிற மாதிரி இன்றைக்கி ஸ்டாண்டெல்லாம் போட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு எப்படியோ எடுத்திருக்கேன். ஒழுங்காக வந்திருக்கா என்னன்னு தெரியல. சரி, அப்படியே வந்து எடிட் பண்ணி போட்டுட்டேன். எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி விளக்கு பூஜைக்கு தான் நான் வந்து ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன். மாக்கோலம் தான் மனையில் விளக்கு வைக்க போகிறேன். அதுக்கு போட்டிருக்கேன். நான் மாக்கோலம் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, இது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அப்படியே போடுறதானே. இது அப்படியே போடக்கூடாது, இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சிட்டு போடணும். இப்போ தான் போட்டேன், காஞ்சிருச்சு பாருங்கள். காஞ்ச பிறகு நம்ம விளக்கு எடுத்து வைக்கணும். இன்னும் கொஞ்சம் ஈரம் இருக்குது, எல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு மூணு இது எடுத்து போட்டுக்கணும். இந்த மாதிரி 3 டியூப் எடுத்து இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி, தண்ணி பார்த்து ஊற்றி கரைச்சிக்கோங்க போட வர்ற அளவுக்கு. இந்த இதில் கூட நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இது துணி வச்சுட்டு கூட போடலாம், இல்லை பட்ஸ் வச்சுட்டும் போடலாம். இந்த மாதிரி போட்டுக்கலாம். நடுவில் வந்து சின்ன இடமா இருக்கு, அந்த பக்கமும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி மாவு செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அரிசி மாவில் நம்ம டக்குன்னு எடுத்து எப்போ வேணும்னாலும் கோலம் போட்டுக்கலாம். இதில் இந்த மாதிரி 3 உருண்டை எடுத்துட்டு இந்த கிண்ணத்தில் போட்டுட்டு தண்ணி எவ்வளோ வேணுமோ அதை பார்த்து ஊற்றிக்கங்க. இப்போ மனையில் போட்டதெல்லாம் காஞ்சிருச்சு. இப்போ போட்டேன் இல்லையா, இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காஞ்சிரும். இப்போ விளக்குக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு எல்லாம் ரெடியாக, இன்னும் பூவெல்லாம் வச்சு நம்ம வந்து சாமி விளக்கு பூஜை பண்ண வேண்டியதுதான். சுவாமி மேடையிலையும் மாக்கோலம்லாம் போட்டாச்சு. அது வந்து வியாழக்கிழமைய நைட்டே வந்து தொடச்சி விட்ருவேன். வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்ததும் போட்டு விட்ருவேன் கோலத்தை. அப்போ நீட்டாக காஞ்சிரும். அப்புறம் சாமிக்கெல்லாம் எப்பவும் போல் நம்ம கும்பிட்ற சாமிக்கெல்லாம் பூவெல்லாம் வச்சுட்டு விளக்கேற்றி ஊதுபத்திலாம் பொருதி வச்சுட்டேன். ஏன்னா அங்கே டீப்பாய் போட்டுட்டா அப்புறம் இடம் இல்லை போய் விளக்கேற்றுறதுக்கெல்லாம். அதனால் முதல்லையே அதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நான் விளக்கு வைக்கிறதுக்கு டீப்பாய் எல்லாம் போட்டு ரெடி பண்ணணும். இந்த இடத்துல மேடைக்கு கீழே போட போகிறேன். இப்போ இந்த கோலம் போட்டோம் இல்லையா, அந்த மனையை வச்சாச்சு. அது மேலே தட்டை வச்சுட்டு இந்த விளக்கு எடுத்து வச்சுட்டு இப்போ விளக்குக்கு பூவெல்லாம் வச்சிடலாம். நான் சாமந்தி பூ, ரெட் ரோஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். முதல் நாளே மல்லிகைப்பூ வாங்கி கட்டி வச்சுருந்தேன். மல்லிகைப்பூ வந்து தண்டு பகுதியில் அப்படியே சுற்றிட்டு அது மேலே ரெட் ரோஸ் வச்சுக்கலாம். நம்ம இஷ்டம்தான், எப்படி வேணாலும் அலங்காரம் பண்ணிக்கலாம். நான் வந்து பாவாடை கூட விளக்குக்கு தச்சு வச்சுருக்கேன். அதை வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு வந்து விளக்குக்கு அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். எப்படி வேணால் நம்ம இஷ்டப்படி எங்கே பூ வைக்க முடியுமோ அங்கெல்லாம் வச்சிடலாம். நீங்கள்லாம் விளக்குக்கு எப்படி அலங்காரம் பண்ணுவீங்க, பூவை எப்படிலாம் வைப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நிறைய ரீல்ஸில் பார்த்துருக்கேன், விளக்குக்கு அவ்வளோ அழகாக வந்து அலங்காரம் பண்ணுவாங்க. இன்றைக்கி இந்த விளக்கு பூஜைக்கு மகாலட்சுமி அஷ்டோத்திரம் 108 தான் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு வந்து
இந்த வளையல் சோழிலாம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பூலையும் பண்ணலாம், குங்குமத்துலேயும் பண்ணலாம், எதில் வேணால் பண்ணலாம். அப்புறம் இல்லை திருவிளக்கு போற்றின்னு 108 இருக்குது, அதை கூட சொல்லி நீங்கள் விளக்கு பூஜை பண்ணலாம். இப்போ விளக்கெல்லாம் ரெடியாக இருக்குது, ஏற்றிட்டு சாமி கும்பிடணும். கும்பிட்டுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எல்லா சாமிக்கும் பூவெல்லாம் வச்சாச்சு. அங்கே மெயினாக எப்பவும் ஏற்றுவேன் இல்லையா, காமாட்சி விளக்கு, அந்த சின்ன விளக்குலாம் ஏற்றியாச்சு. இது வந்து இப்போ விளக்கு பூஜை செய்யறதுக்கு முன்னாடி இந்த விளக்கை ஏற்றணும். இதில் வந்து எண்ணெய் எல்லாம் ஊற்றி 5 முகத்துலேயும் திரி போட்டு வச்சுருக்கேன். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மனசில் பிள்ளையார் அப்படி நினச்சிக்கிட்டு 5 கரத்தனை யானை முகத்தினை இந்தி நிலம்பிரை போலும் எயிற்றினை அந்த பாடலை சொல்லிட்டு அப்புறம் விளக்கெல்லாம் ஏற்றி விளக்கு பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும். நான் நெய்வேத்தியமாக தேங்காய் பழமெல்லாம் வச்சுருக்கேன். தேங்காய் உடச்சி வச்சு ஆப்பிள், கொய்யாப்பழம், ஆரஞ்சு. நீங்கள் வந்து நெய்வேத்தியத்துக்கு பாயாசம், சக்கரை பொங்கல் எது வேணால் பண்ணிக்கலாம். இன்னொரு பிளேட்டில் கல்கண்டு, பாதாம், கிஸ்மிஸ் அது மாதிரி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்ரீ மகாலட்சுமி அஷ்டோத்திரம். ஓம் பிரகிருதியை நமக, ஓம் விக்ருதியை நமக, ஓம் வித்யாயை நமக, ஓம் சர்வபூத ஹிருதப்பிரதாயை நமக, ஓம் ஸ்ரத்தாயை நமக, ஓம் விபூத்தியை நமக, ஓம் சுரப்பியை நமக. அஷ்டோத்திரம் 108 சொல்லி முடிச்சாச்சு. தேங்காயெல்லாம் உடைச்சி ஊதுபத்தி காமிச்சு சூடெல்லாம் காமிச்சு விளக்கு பூஜை கும்பிட்டாச்சு. ஆடி வெள்ளி அன்னைக்கு விளக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம்னு கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேர் கோயில்களில் நடக்கும் இல்லையா விளக்கு பூஜை, அதில் போய் கலந்துக்குவாங்க. நான் வந்து எங்கள் வீட்டில் ஆடி வெள்ளிக்கிழமை எனக்கு தெரிஞ்ச மாதிரி கும்பிட்டுருக்கேன். நீங்கள்லாம் எப்படி கும்பிடுவீங்க, அதுக்கு என்னென்னலாம் செய்வீங்க, என்ன ஸ்லோகமெல்லாம் சொல்வீங்க அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா, எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். மகாலட்சுமி அஷ்டோத்திரமெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. ஊதுபத்தி எல்லாம் காமிச்சு சூடமெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. நான் இந்த மாதிரி தான் விளக்கு பூஜை பண்ணுவேன். இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். நீங்கள்லாம் எப்படி கும்பிடுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஆடி வெள்ளிக்கிழமை தான் கும்பிடணும்னு இல்லை, எல்லா வெள்ளிக்கிழமைகள்லையும் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நம்ம கும்பிடலாம். ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை கூட விளக்கு பூஜை பண்ணலாம். ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஔவையார் கூட கும்பிடுவாங்க, ஔவையார் பூஜை. அதெல்லாம் யார் யாரெல்லாம் கும்பிடுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் அந்த பூஜை வந்து நம்ம பெண்கள் மாத்திரம்தான் கும்பிடணும்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.